இந்த அமெரிக்கன் ஜேர்னலிசம் நான் ஓப்பனா அக்யூஸ் பண்றேன். ஒரு 50% இஸ் எல்லோ ஜேர்னலிசம் ஒன்லி. பேல்பூரின்னு ஒன்னு இருக்கு. இந்த பேல்பூரியை பண்றதுல அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். காக்பிட்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தட்ட கேக்குறாரு, why you are switched off? I did not do it. இதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு எப்படி தெரியும் யார் யார்கிட்ட கேட்டாங்கன்னு? ஒரு பர்டிகுலர் மாடியூல் செட்டிங்ல ஆன்ல இருந்து ஆஃப் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி பேஸ்ட் ஆன் அட்வைஸ் ஃப்ரம் போயிங் எல்லா கம்பெனிக்காரரும் கொடுத்திருக்கிறார்கள். ஏர் இந்தியா அந்த சமயத்தில் அதை செய்யவில்லை. 3 நாள் முன்னாடி டிஜிசிஏ லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்கான் எல்லா ஏர்லைனுக்கும். இந்த மாதிரி சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா நீங்களா அதை கவனிங்க, அது எங்களுக்கு ஒரு வாரத்தில் அனுப்புங்க. 7 வருஷம் ஆனமா உங்களுக்கு விபத்து நடந்து ஒரு 250 பேசஞ்சர் செத்தா தான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? போயிங் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, தயாரிப்புல நடந்த தவறு அப்படிங்கிறது இந்த என்கொயரியிலயோ இந்த இதுலயோ நிரூபணமாகிவிட்டால் போயிங்குடைய நிலைமை என்ன? மேனுஃபேக்சரருடைய உங்களுடைய டெஃபிஷியன்சியை கவர் பண்றதுக்கு வாய் அடைக்கிறதுக்கு ஒரே வழி எழுந்தே வராது அந்த 2 பைலட். இதுதான் லாபி, இதுதான் கார்ப்பரேட் லாபி அசிஸ்டட் பை தி அமெரிக்கன் கவர்மெண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. சமீபத்தில் அதனுடைய ப்ரெலிமினரி ரிப்போர்ட்டை இன்வெஸ்டிகேஷன் டீம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2 பைலட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் அந்த இன்ஜினுடைய ஸ்விட்ச் கட் ஆஃப் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யார் அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் வெளியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சீனியர் பைலட் சுமித் சபர்வால் கிட்ட கோ பைலட் கேட்டதாக ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் இது கிட்டத்தட்ட மேனுவல் ஆஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள் தெளிவா கொடுத்திருக்காங்க? இந்த அறிக்கையில வந்திருக்கிறது, அந்த ப்ரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறது, அத பிட்ஸ் அண்ட் பீசஸா வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மசாலா பண்ணிருக்காங்க. நார்த் இந்தியன் டிஷ்லாம் பாத்தீங்கன்னா பேல்பூரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பேல்பூரியை பண்றதுல அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். இதுல ஒரே ஒரு நீங்க சொன்ன அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த அமெரிக்கன் ஜேர்னலிசம் நான் ஓப்பனா அக்யூஸ் பண்றேன். ஒரு 50% இஸ் எல்லோ ஜேர்னலிசம் ஒன்லி. அவங்களுக்கு இஃப் யூ கோ பேக் இன் தி ஹிஸ்டரி, இந்த மோனிகா லெவின்ஸ்கி அந்த இஷ்யூஸ்லாம் எழுதினதெல்லாம் இதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான். ஸோ their credibility is very low. செகண்ட், இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ரிப்போர்ட்ல ஒரு பைலட் இன்னொரு பைலட்ட கேட்கறதா தான். அதாவது காக்பிட்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தட்ட கேட்கிறாரு, why you are switched off? I did not do it. இதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. See, aviationல there is a procedure. If they use a headset, அதாவது மேல இந்த ஹெட்செட் மாதிரி போட்டு ஒர்க் பண்றது ஒண்ணு, ஹெட்செட் இல்லாம they can use the normal hand mic and then start conversing also. 2 விதமான அப்ரோச்சஸ் இருக்கு. ஹெட்செட் போட்டிருந்தானக்க ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. there is something called CAM, cockpit area mic அப்படின்னு பேர் இருக்கு. CAM1 கமாண்டர் உடையது, CAM2 கோ பைலட் உடையது. இதுதான் புரோட்டோகால். இந்த இடத்துல எங்கேயுமே சொல்லல. அமெரிக்கன் ஜேர்னலிசம்ல ஏற்கனவே there is a dispute. இந்த பைலட்ஸ் கில்ட் அண்ட் இந்தியன் கமர்ஷியல் பைலட்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன டிஸ்பியூட்னா, நம்மளுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணதே 11th நைட் 12th மார்னிங் தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சது, ஜூலைல. ஆனா இது முன்னாடியே 2 நாள் முன்னாடியே அதே சேம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல பண்ணிருந்தாங்க. இப்போ now you know their motives. செகண்ட், இவங்களுக்கு எப்படி தெரியும் யார் யார்கிட்ட கேட்டாங்கன்னு? அமெரிக்கால ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு எப்படி தெரிந்தது? இங்க இருக்கிற பைலட்ஸுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற என்ஜினியர்ஸ் தெரியாதா? இங்க இருக்கிற டிஜிசிஏ ஃபுல் ஃபிளைட் என்கொயரிஸ். இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிற முக்கியமான ஷரத்து என்னன்னாக்க, காக்பிட்ல 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தட்ட கேட்டார் அப்படின்னு தான் இருக்கு. மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, காக்பிட் ப்ரொசீஜர்ல, அதாவது ஃபிளைட் பைலட்ஸ் ப்ரொசீஜர்ல generally they are supposed to use the headset. ஏன்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கறதுனால. பட் டி 787 and all very silent aircraft. அதெல்லாம் ஆவ்ரோ போயிங்ஸ்ல இருக்கலாம். போயிங் 737ல இது இஸ் a very silent aircraft, so they must opt a normal hand mic. அந்த மாதிரி போட்டிருந்தாதான், ஹெட்செட் போட்டிருந்தாதான் CAM1 CAM2 அப்படின்னு 2 ப்ரொசீஜர் இருக்கு. CAMனா காக்பிட் ஏரியா மைக் 1,
காக்பிட் ஏரியா மைக் 2 அது இருந்து அந்த எந்த சேனல்ல வந்திருக்குங்கிறது டிஎஃப்டிஆர்லயே வந்திருக்கும். இப்ப டிஎஃப்டிஆர்ல கேட்டது ஒரே ஒரு வாய்ஸ் ஒண்டி தான் கேட்டிருக்கு. Why did you switch off? I did not do it. பாக்கி எந்த கண்ட்ரிக்குமே இல்லாத ஒரு தனித்துவம் இந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் பண்ணி ஏன் வருது யோசிங்க. அவங்க இருக்கிறவங்க யாருமே நோபடி இஸ் அசோசியேட்டட் வித் தட். சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், என்டிடிவி, இந்தியா டுடே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஆன் தி ஜாப். சம்திங் லைக் அவங்க ஒரு பார்ட் ஆஃப் என்கொயரி மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு லாபி இருக்கு. எல்லா மினிஸ்ட்ரி எல்லா லெவல்லையும் அவங்களுக்கும் லாபி இருக்கு. இந்த காக்பிட் ஏரியா மைக் 1, காக்பிட் ஏரியா மைக் 2 சொல்லியிருந்தேன், அது இல்லை. அது டிஎஃப்டிஆர்ல அது காமிக்கவில்லை. ஐ பிலீவ் தி ரிப்போர்ட் பிகாஸ் நம்மளுக்கு நோ அதர் சாய்ஸ் இருக்கு. இவ்வளவு இந்தியால இருக்கிறவனுக்கு they are not able to prove that conclusive. அமெரிக்கால உட்காந்து ஏசி ரூம் இருக்கிறனாக்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபி இருக்கிறது. அது என்னன்னு நீங்க பாக்கணும். இல்ல இப்போதைக்கு preliminary reports தானே சார் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். preliminary report என்னன்னாக்க அது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னாக்க எப்படி ஒரு லேமன் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லணும்னாக்க இந்தியால ஒரு மர்டர் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இது தமிழ்நாட்டுல தான் இந்த மர்டர் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் சென்னையில தான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு ஏரியா குறுக்கின்றே வரீங்க இல்லையா. ஒரு பெரிய கண்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் ஸ்டேட்குள்ள ஒரு சிட்டி வருது. அந்த மாதிரி ஒரு பிளேன் கிராஷ அனலைஸ் பண்ணி அந்த பிளேன் கிராஷுடைய டெரிவேட்டிவ் இது இந்த ஏரியால இதெல்லாம் நடந்திருக்கிறது. அது ஃபியூயல் கட் ஆஃப்னால நடந்ததுன்னு எங்கேயுமே சொல்லவில்லை. பைலட் எரரால் நடந்ததுன்னு எங்கேயும் சொல்லல. நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவு செஞ்சு பேஜ் நம்பர் 1ல இருந்து 15 வரைக்கும் படிங்க. நான் ஒரு 50 தடவை அதை படிச்சுட்டேன். 1 காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட் பத்தி எங்கேயுமே சொல்லல. இந்த மாதிரி நடந்தது, பிளாப் ஃபைல இருந்தது, டேக் ஆஃப் இருந்தது, 3வது செகண்ட்ல ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்து ஃபுல் பொசிஷன் ஆன்ல இருந்து ஆஃப்க்கு போறது 3வது செகண்ட்ல. அதே அந்த 4வது செகண்ட்லயே ஒரு பைலட் இன்னொரு பைலட்ட கேட்கிறாரு, why did you switch off? I did not do it. உடனே அது மறுபடியும் அது ஆன் ஆகிறது. இதெல்லாம் fact on this case established through TFDR மூலமா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு லாபி எல்லாம் வருதுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இறந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறது இப்ப ஏற்கனவே டாடா அன்னைக்கே ஒரு 1 கோடி ரூபாய் முதல்ல கொடுக்குறேன். நம்ம அது முதல்ல ஒரு பிரிலிமினரி தான் அது. ஆனால் என்டைட்டில்மெண்ட் என்னன்னாக்கா மான்ட்ரியல் கன்வென்ஷன் ஆஃப் 1999 அதுல எப்படி வருதுன்னாக்கா வேற எந்த இதுவுமே இல்லாம ஒரு இது நடந்திருந்தது என்றால் 1,46,00,000 வர வேண்டும். கூகுள்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் இந்த எஸ்டிஆர் உங்களுக்கு கன்வர்ஷன் அந்த டுடேஸ் டாலர் ரேட் அதெல்லாம் இருக்குது. ஒரு ரஃப்லி 1 கோடி. இதுல என்ன பண்றாங்கன்னா அது எப்போனாக்க அந்த லிமிஷன் அந்த 1,40,00,000 அந்த லோயஸ்ட் சோசியல் ஸ்டேட்டால போன ஒரு எம்ப்ளாய்க்கும் சரி, அந்த ரூபானின்னு ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் போனாரு, அவருக்கும் அதேதான் நம்மளுக்கு சட்டத்தோடைய பார்வை. ஆனா அதுல என்ன சொல்றான்னாக்க ஏர்லைனோட நெக்லிஜென்ஸ், ஏர்லைன்னாக்க அவங்களுடைய இன்ஜினியரா இருக்கலாம், அவங்களுடைய பைலட்டா இருக்கலாம், அவங்களுடைய நெக்லிஜென்ஸ்னால நடந்தது என்றால் இது 1,45,00,000 நாட் அ லிமிட்டிங் ஃபேக்டர். யூ கேன் ஈவன் கிளைம் 100 crores பர் பேசஞ்சர். அவங்களோட சோசியல் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணலாம். இப்ப என்ன வருது, என்னுடைய பார்வை இந்த மாதிரி நீங்க கேட்ட 4-5 கொஸ்டினுக்கு என்னுடைய ஆர்குமெண்ட் நான் சொல்றேன்னு. இது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒரு 4 நாள் ஒரு வாரம் முன்னாடியே கேப்டன் மோகன் ரங்கநாதன் நான் இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தபோது எங்க கூட கமாண்டரா இருந்து அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அவர் புது தியரியை கொண்டு வர்றாரு, சூசைட். இது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு டைம் இதுதானா? ஏரோப்ளேனா? ஒரு ஏரோப்ளேன் அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தற்கொலைக்கு ஒரு இது இருந்திருக்கணும் இல்ல, ஒரு காரணம் இருந்திருக்கணும் இல்லையா? அது எங்கேயுமே கிடையாது. இவங்களே இப்படி அள்ளி விடுறது. அப்புறம் பைலட் மிஸ்டேக்னால போறது. ஏன்னா இப்போ செத்தம் எழுந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல போறது இல்ல நான் அப்படி பண்ணல அப்படின்னு. மொத்தமா நம்ம இந்த என்ன தமிழ் சினிமா பானக்காத்தாடி, அந்த பானக்காத்தாடியில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க 4 கேஸையும் அவன் மேலே போடுறா அப்படின்னு. கருணாஸ் வரை புலம்புவான். அதே காமெடி சீன் தான் இப்ப இங்க நடக்கிறது ஏவியேஷன்ல. எதா இருந்தாலும் பைலட் மேல போட்டுருங்க, அவன் செத்துட்டாலும் அவனை எழுந்து வர்றதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கும் இப்ப there is no proof. சார் அப்ப எனக்கு இங்க ஒரு டவுட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சரி இதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில என்ன மாதிரியான எரர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கே நான் போல, நான் காமன் மேனாவே பேசுறேன். காமன் மேனா அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ரிப்போர்ட் என்ன சொல்றான்,
3வது செகண்ட்ல ஆன்ல இருந்து ஆஃப் போகிறது. பைலட் ஒருத்தருக்கு கேட்டா உடனே ஆன்ல வருகிறது போட்டிருக்கானா? ஆனால் பேஜ் நம்பர் 6 ஆஃப் த ரிப்போர்ட் 6 ஆஃப் த ரிப்போர்ட் 2018ல ஒரு போயிங் ஒரு பர்டிகுலர் மாடியூல் செட்டிங்ல இந்த மாதிரி வருவதற்கு ஆன்ல இருந்து ஆஃப் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் USA பேஸ்ட் ஆன் அட்வைஸ் ஃப்ரம் போயிங் எல்லா கம்பெனிக்காரரும் கொடுத்திருக்கிறார்கள். ஏர் இந்தியா அந்த சமயத்தில் அதை செய்யவில்லை. பேஜ் நம்பர் 6ல இருக்கு ரிப்போர்ட்லயே. சரி, இது இப்ப பண்ணல, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா அப்படின்னு நீங்க அடுத்தது நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா? அது அதே எரர் தான் இங்கதுன்னு நான் எஸ்ன்னு சொல்றேன். ரெண்டு என்னுடைய ஆர்குமெண்ட்ல 2 சொல்றேன். அதே பேஜ் நம்பர் 6ல சொல்றா அந்த ஸ்விட்ச் மாடியூல் டிஃபெக்டிவ் மாடியூலோட பேட்டர்ன் தான் இதே 787 இதே VTANBங்கிறது இந்த ஏர்கிராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். VTANBலும் அது பொருத்தப்பட்டிருக்கிறது அவங்க சொல்றாங்க. புரிஞ்சுது? இது எல்லாத்தையும் விட்டு DGCA அந்த ஒரு பூசி முழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இந்த வீட்டுல பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது சுவர்லாம் பெயிண்ட் பண்ணும்போது அதே மாதிரி 17 டிசம்பர் 2018 வந்த அட்வைசரிய DGCA 14/7/2025 3 நாள் முன்னாடி சர்க்குலர் இஷ்யூ பண்றான். அதையெல்லாம் பாருங்கள், ஒரு வாரத்தில் பதில் கொடுங்கள் இருக்கு எங்கிட்ட. ஐ ஹேவ் காப்பி ஆஃப் தட் ஆல்சோ. நீங்க தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி 12 மே 2025ல பிரிட்டிஷ் சிவில் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம DGCA மாதிரி அவங்களோட DGCA இஸ் கால்ட் பிரிட்டிஷ் ஏவியேஷன். அவன் இதே 787க்கு ஒரு அட்வைசரி இஷ்யூ பண்ணிருக்கான். ஸ்விட்சஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறது, ப்ளீஸ் கண்டக்ட் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ என்னுடைய வாதத்துக்கு நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் 1 2 3 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்து ஒரு கோலம் போட்டீங்கன்னா it's squarely on Boeing's technical deficiency. அதாவது அந்த போயிங் நிறுவனம் தயாரித்த அந்த மெஷின்ல ஆர் இந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் ப்ரூவிங். இது நான் 37 வருஷம் நான் ஏர்கிராஃப்ட் பிசிக்கலா இன்ஜினியரிங்லாம் நான் பண்ணதில்லை. நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன். ஐ ஹவ் டிராவல்ட் எக்ஸ்டென்சிவ்லி அண்ட் ஐ எம் ப்ரிவி டு சர்டன் திங்ஸ். இப்போ பொதுமக்கள்ல நீங்க இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் ஐ ஹவ் சீன் இட் பர்சனலி, ஆல்தோ ஐ எம் நாட் an engineer. இதெல்லாம் இப்ப நீங்க ஒரு ஆர்குமெண்டாவே சொல்லுவோம். இப்ப நான் 4 பாயிண்ட் சொன்னேன். டிசம்பர் 18ல சொன்னேன், 17 டிசம்பர் 18ல சொன்ன சர்க்குலர். அதுலயே ஏர் இந்தியா நான் அதனை செய்யவில்லை அப்படின்னு ஏர் இந்தியா கொடுத்த கன்ஃபர்மேஷன். அதே டிஃபெக்டிவ் மாடியூல் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் VTANB இந்த கிராஷ் ஆன ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறதுங்கிறது பேஜ் நம்பர் 6ல இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே 14 ஜூலை 2025 3 நாள் முன்னாடி DGCA லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்கான் எல்லா ஏர்லைனுக்கும். இந்த மாதிரி சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா நீங்க அதை கவனிங்க, அது எங்களுக்கு 1 வாரத்தில் அனுப்புங்க. 8 வருஷம் 7 வருஷம் ஆனமா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றதுக்கு. ஒரு மாதிரி ஒரு விபத்து நடந்து ஒரு 250 பேசஞ்சர் செத்தா தான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? இது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின், இது ஏன் இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இது இந்தியாக்குள்ள பேசிருக்கலாம். இது அமெரிக்கால இருக்கிற ஒரு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ அவனுடைய அமெரிக்கன் லாபியோ நீங்க எடுத்து இப்ப Facebook ஓபன் பண்ணி சும்மாவே நீங்க ஒரு டேக் பண்ணுங்க 787 கிராஷ் அட் அகமதாபாத் தான். ஒரு 500 அமெரிக்கன் பேஸ்ட் ஆளுங்களோ அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸோ இல்ல பைலட் எரர் தான், பைலட்டுக்கு மைண்ட் சரியில்லைன்னு கண்டுறாங்கன்னு அதான் சொன்னான். இல்ல அத அமெரிக்கா எப்படி அதை டிக்ளேர் பண்ணும்? இங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் மட்டும் தான் வந்திருக்கு, இந்தியா தரப்புல இன்கொயரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அமெரிக்கா எப்படி அதை டிக்ளேர் பண்ண முடியும்? கரெக்டா? அப்ப என்ன பண்ணிருக்கணும், இதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ இல்லைன்னா அதர் கம்பெனி என்ன பண்ணிருக்கணும், போயிங் கம்பெனி அங்கதான் சவுத் கரோலினா நார்த் கரோலினால தான் ஷார்லட்ல இருக்காங்க. அந்த கம்பெனி போய் கேட்க வேண்டாமா? இப்ப நீங்க எல்லாம் ஒரு ஃபியட் கார்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்க உடனே ஃபியட் கார் கம்பெனி போய் கேக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கேன்னு. அந்த மாதிரி கேட்க வேண்டாமா? இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். சோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் இல்லை. நான் இதெல்லாத்தையும் தவிர்த்து ஒரு பெரிய லாபி நான் இப்போ போயிங் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது 630 ட்ரில்லியன் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கிறது. அதுக்கு அவங்க எப்பயுமே they try to corner the market. ஏன்னா 2 பேர் தான் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் பண்றாங்க. ஒருத்தன் போயிங் அமெரிக்கால, இன்னொன்னு ஏர்பஸ் யூரோப்பியன்ல, யூரோப்ல டூலூஸ்ல பண்றாங்க, பிரான்ஸ்ல. இவங்க 2 பேரையும் நீங்க விட்டுட்டீங்கன்னாக்க மார்க்கெட்ல ஆளே கிடையாது. இப்போ நான் சொல்றேன்,
இது தயாரிப்புல நடந்த ஒரு தவறு அப்படிங்கிறது இந்த என்கொயரியிலயோ இந்த இதுலயோ நிரூபணம் ஆகிவிட்டால் போயிங்குடைய நிலைமை என்ன? 17 டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ல அந்த 14 ஜூலை சர்க்குலர், மேபி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா ஐ சென்ட் இட் டு யூ தட் சர்க்குலர். டிஜிசிஏ இஷ்யூ பண்ணிருக்கான் 737-200ல இருந்து 787-100 சீரீஸ் வரைக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த ஒரு மேனுஃபேக்சரருடைய உங்களுடைய டெஃபிஷியன்சியை கவர் பண்றதுக்கு வாய் அடைக்கிறதுக்கு ஒரே வழி, எழுந்தே வராது அந்த 2 பைலட், அவன் மேல மொத்தமா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம சைலண்டா அதுக்கு ஒரு கரெக்ஷனோ மாடிஃபிகேஷனோ நம்ம பண்ணிருக்கலாம். இது நான் சொல்றேன், இதை எப்படி இது பண்ணுவீங்க? இதுதான் லாபி, இதுதான் கார்பரேட் லாபி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏர்லைன்ல ஒர்க் பண்ணேனே தவிர தவறு என்றால் தவறுதான், அதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் ஊசி மொழிகி நாங்க எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு ஒரே ஒரு கேள்வி ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? 2018 இஷ்யூ பண்ண சர்க்குலருக்கு 14/7/2025 டிஜிசிஏ இஷ்யூ பண்ணதற்கான கம்பல்ஷன் என்ன? ரெண்டாவது, மே மாசம் 2025 பிரிட்டிஷ் ஏவியேஷன் அனுப்புறான் சர்க்குலர், இந்த 787 ஏர்கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, சரியா வரல, இங்க யூ ஷுட் கண்டக்ட் டெய்லி இன்ஸ்பெக்ஷன்ங்கிறான். அதை பத்தி இன்ன வரைக்கும் எங்கேயும் பேச்சு இல்ல. சோ தே வில் வெயிட் ஃபார் another 7 years. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, உங்க ஜேர்னலிசம்ல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஜேர்னலிசம்ல நாய் மனுஷனை கடிச்சா நியூஸ் கிடையாது, மனுஷன் நாயை கடிச்சாதான் நியூஸ்னு உங்களோட ஃபண்டமெண்டல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. People always sell the sensation. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் வருமா இல்லையா? இது சென்சேஷன். இப்போ உடனே நீங்கள் நான் முன்னாடி பாப்பலாம், இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் யாராவது திறந்திருக்கானே, இல்லைன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? இந்த மாதிரி எல்லோ ஜேர்னலிசம் இருக்கிற வரைக்கும் இது இட் ஹஸ் பிகம் a fashion mark. இன்னைக்கு லேட்டஸ்ட் வைரல் இன் Facebook, இந்தியால எல்லாருமே 787 ஃப்ளை பண்றதுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி என்னுடைய விளக்கத்தையும் என்னுடைய சில கவலைகளையும் நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு. அமெரிக்கா இப்படியான ஒரு விஷயத்த பகிரங்கமா சொல்றாங்க. அண்ட் இந்தியாவும் பொறுப்பற்ற செயலை பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும்போது, என்கொயரி போய்கிட்டு இருக்கும்போது அப்படின்ற பதிலடியும் கொடுக்குறாங்க. இது அடுத்தடுத்து எப்படி சார் போகும்? இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஷேடோ பாக்ஸிங். இதை நீங்க வரும்னா ஒரு போயிங் ஸ்நாக் வச்சுக்காதீங்க. ஏற்கனவே இந்தியா யூஎஸ்க்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தன்மை, நான் தான் பாகிஸ்தான்காரனை சண்டை போடாதான்னு சொன்னேன்னு ட்ரம்ப் சொன்னது, அதை மாதிரிலாம் ஒண்ணு நடக்கலன்னு எங்க ஜெய்சங்கர் சொல்றது, மோடியே அதை இது பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய லெவல் அரசியல். இந்த பெரிய லெவல் அரசியல் நாளைக்கு இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸும் இந்த ஏர் இந்தியாவும் சேர்ந்து நம்ம கூட ஒரு 300 ஏர்கிராஃப்ட்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்களாம் வானான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா இன்னி வரைக்கும் அது ஃபார்மால எல்லாருக்கும் சரித்திரத்துல பின்பக்கம் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். 1984 ராஜீவ் காந்தி வந்த உடனே அந்த போயிங் டீல் அப்போ 757-767 ஸ்கிராப் பண்ணாரு. அப்போ அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிசிஷன் அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது மோடி இதை பண்ணிட்டு போறாருங்கிறது இவங்களுடைய லாபி. இப்ப எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரே இப்ப எழுந்து இல்லை ஆமான்னு சொல்றதுக்கு இருக்கிற ஒரே 2 ஜீவன் தான், அதான் இறந்து போனவங்க. ஒண்ணு கேப்டன் சுமித் சபர்வால், அது கேப்டன் கிளைவ் குண்டர். மொத்தமா எல்லாம் போட்டுருங்க. இப்போ என்னுடைய அலிகேஷன் இந்த சம்மரைஸ், இந்த பக்கம் என்கொயரி ரிப்போர்ட் இஸ் வெரி கிளியர். என்கொயரி ரிப்போர்ட் யாரையும் குத்தம் சொல்லவில்லை. இன்னி வரைக்கும் இங்கிலீஷ் தெரியல எந்த இடத்துல ஐ எம் ஹேவிங் தட் 15 page ரிப்போர்ட். நான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றது, ப்ளீஸ் there will be people who will be looking at it right from the pilot community of Indian Airlines, Air India or Indigo Airlines or around the world. Where is it given? It's a pilot's error. That's it. இதெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு பிரைம் டைம்ல உங்களுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்கணும்னு பண்றது. Nowhere the inquiry report has found fault with the pilot. Captain Mohan Ranganathan, or suicide theory, he should justify it. He has got a questionable medical record. It's a fit. Captain Sumit Sabharwal family irundalo nanu Air India la if I have been holding a post, I'll go for a defamation case. These are all kite flying. சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு அள்ளி விடுறது நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல அது. இல்ல சார், எனக்கு இங்க திரும்பவும் ஒரு டவுட் வருது. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இது சூசைட் தேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ஒரு பைலட் ஃபிளைட்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா டெஸ்டும் எடுப்பாங்கல்ல, அதுல தெரிஞ்சிருக்கும்ல சார்? இருக்கும் இல்லையா? இதே ரிப்போர்ட்ல சொல்றான். பைலட் நேத்து தான் பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. பைலட் ஃபுல் செட் ஆஃப் 12 பேர் வந்திருக்காங்க. அவங்க கார்ல இருந்து இறங்கி திருச்சி பேசிக்கிட்டு வராங்க. ஏர்கார்ட் போறது சிசிடிவி எக்ஸ்ட்ராக்ட் இஸ் அவைலபிள் எழுதுறான். இது இந்த என்கொயரி ரிப்போர்ட்ல அகமதாபாத் ஏர்போர்ட் இது கார்ல இருந்து இறங்கி டெர்மினல் டெர்மினல்ல அகைன்
பிரெத்லைசர் டெஸ்ட்னா நம்ம யூஸ்வலா அந்த போலீஸ்லாம் பண்றாங்களே ஆல்கஹால் நெகட்டிவ்ங்கிறதுக்கு வந்திருக்கனால. ரெண்டாவது இந்த சூசைட் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா they'll be mentally disturbed. ஸோ இது வந்து ஒரு சும்மா அப்படி அள்ளி விடுறது. இல்ல அப்படி அவர் டிஸ்டர்ப்டா இருந்திருக்காருன்னா மென்டல் செக்அப்ல தெரிஞ்சிருக்கும்ல சார். ஏமா அவங்களோட கான்டாக்ட்லயே தெரிஞ்சிருக்காதாம்மா. ஓகே நார்மலா ஒருத்தர் வந்து so disturbed, there must be a provocation for that. ஒரு death of a close family member, ஒரு what I can say crashed family relationship, divorce proceeding, husband wife discontent, child, there must be lot of worries which is carried forward. ஒண்ணு நான் சொல்லுவேன்மா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்டர்ப், அதாவது வேற ஏதாவது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தா பைலட்லாம் போக மாட்டாங்க. இந்த ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் சொல்ல நீங்க பாருங்க, டேக் ஆஃப்ல இருந்து கிராஷ் வரைக்கும் மொத்தமே 26 செகண்ட் தான். அந்த அனலைஸ் எடுத்து பாத்தீங்க. இது அவ்வளவுமே கட்டுக்கதை. இது வந்து நாளைக்கு இது வந்து மேனுஃபேக்சரருடைய டிஃபெக்ட்னு ப்ரூவ் ஆச்சுனாக்க $650 trillion மார்க்கெட் வில் கிராஷ். இது அமெரிக்கா பண்ற ஒரு என்ன சொல்றது ஒரு லாபி. நீங்க என்ன சொல்றீங்க? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே எழுதிட்டான். அவன் என்ன யாரை பார்த்து கேட்டான்? ஓகே, ஐ ஹேவ் தி என்கொயரி ரிப்போர்ட், ப்ராபபிலி ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் தட் ரிப்போர்ட். Did he check up with the Boeing? Did he check up with the Boeing? Or is it given by a Boeing PR? Boeing is also part of the inquiry. இதை வச்சுக்கிட்டு ஏன்னா நாளைக்கு இத்தனை வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க, ஜேர்னலிசம் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து வால் ஸ்ட்ரீட் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருன்னே நமக்கு தெரியாது. ஒரு தடவை என்ன மாதிரி ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணும்போது இதுல ஒட்டியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்ல எல்லாம். சொல்லுங்க, these are all organized corporate lobby assisted by the American government. இதே அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு போபால் ஸ்ட்ராட்டஜி ட்ராஜடி போது என்ன பண்ணிட்டு குஜராத் ரைட்ல என்ன பண்ணாங்க? ஆல் தேர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ராங்னு ப்ரூவ் ஆகலையா? இவங்க வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவரு சொல்லல ட்ரம்ப், நான் வந்து பாகிஸ்தானுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியா வார நிறுத்திட்டு. சும்மா இப்ப யாராவது இன்னொன்னு சொல்ல போறாங்களா? புரியுது. நான் அதுக்கு பொறுப்படுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கார்ப்பரேட் லாபி. இது பேக் பை தி அமெரிக்கன்ஸ் so that Boeing doesn't get extinct from the market. இப்போ வேற எந்த உங்களுக்கு வேற என்ன சொல்லுங்க? ஓகே, இந்த என்கொயரி ரிப்போர்ட்ல எங்கே பைலட் மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க என்பதை சொல்லுங்கள். அவர்கள் யாரையுமே குத்தம் சொல்லல, ஏர்கிராப்டையும் சொல்லல, ஏர்லைனையும் சொல்லல, எல்லாமே சொல்லல. ஒரே ஒரு இடத்துல ஏர் இந்தியா மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல 2018 சர்க்குலரை அவர்கள் ஃபாலோ பண்ணவில்லை. இதை தவிர எங்கேயுமே அந்த மாதிரி ரெஃபரன்ஸே இல்ல. இன்னொன்னு, through you I will also request to all the YouTube and media fraternity, தயவு செஞ்சு ஓரளவுக்கு ஏர்லைன்ல ஒர்க் பண்ணினவங்க, ஏர்லைன்ல கொஞ்சம் இது என்னங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களா பார்த்து இன்டர்வியூ எடுங்க. சினிமா ஆக்ட்ரஸ், சினிமா ரிப்போர்ட்டர், அவங்க எல்லாம் ஏரோப்ளேன் வாசல்ல இருந்து தான் பார்த்திருப்பாங்க, வானத்துல பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ஒரு சரியான செய்தி சரியான சமயத்தில் சரியான முறையில் செய்யப்படும்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிசம் ரைட் கண்டென்ட் இந்த ரைட் டைம் அண்ட் ரைட் குவான்டிட்டி. நீங்க வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ். ஐ எம் ஷூர் உங்க இதுல அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ரொம்ப தெளிவான நிதானமான விளக்கங்களை கொடுத்தீங்க. வெறும் preliminary ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்கொயரி போய்கிட்டு இருக்கு. என்கொயரி முடிவுல சரியான பதில் வரும்னு எதிர்பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.